இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு உடற்பயிற்சி இருக்கா அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய சந்தேகம் தான். பள்ளியிலையும் ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் விளையாடுவாங்க. குழந்தைங்க இன்னொன்று அழகாக ஸ்கூலுக்குள்ளே வந்து வண்டியில் வந்து இறங்கிடுறாங்க, இல்லை பஸ்ஸில் போய் இறங்குறாங்க. குழந்தைங்களுக்கு நடக்கிறதுக்கோ ஓடி விளையாடுறதுக்கோ வாய்ப்பு இல்லாமல் போகுதோ அப்படின்னு நினைக்கிறேன். இதுவுமே வந்து ஆக்சுவலாக குழந்தைங்க வந்து நிறைய விளையாடணும். 90 கிட்ஸ்லாம் நிறைய விளையாடினாங்க. அவங்களாம் படித்தது என்னமோ 1 மணி நேரம் தான் இருக்கும், விளையாடின நேரங்கள் தான் அதிகம். அந்த விளையாட தான் அவங்களுடைய நரம்புகள் அவங்க டயர்ட் ஆவாங்க. அவங்களுடைய நரம்புகள் இதாகி மூளைக்கான ஒரு புத்துணர்ச்சியே ஏற்படும். ஸோ இது இன்றைக்கி நிறைய குழந்தைங்கள்ட்ட கிடையாது. ஏன்னா சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்து ட்ராயிங் கிளாஸ் போகணும், இல்லை கம்ப்யூட்டர் கிளாஸ் போகணும், ஏதோ ஒரு கிளாஸ் குழந்தைங்களுக்கு அவங்க இது பண்ணிகிட்டே இருக்காங்க. இல்லை வந்து கராத்தே கிளாஸு அந்த மாதிரியான கிளாஸாக இருந்தாலுமே ஒரு கட்டுப்பாடான ஒரு பயிற்சியாக தான் அது இருக்குது. அவங்களுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு விளையாட்டாக இருக்கா அப்படின்னா ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. ஸோ இதையும் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டி இருக்குது. ஸோ அவங்க பிடிச்ச மாதிரியான விளையாட்டை விளையாடுறாங்களா, அவங்க நடந்து போகிறாங்களா, ஓடுறாங்களா, துள்ளி குதிக்கிறாங்களா. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி அப்படியே போகிறாங்க, அப்படியே பொம்மை மாதிரி இருக்காங்க, இப்படி தான் இருக்குது. நான் வெளிநாட்டுக்கு என்னோடய மகளோட போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா அந்த எல்லா பார்க்லேயும் மரத்து மேலே ஏறுறாங்க, எல்லா இடத்துலையும் கயிறு கட்டி வச்சுருக்காங்க. குழந்தைங்க வந்து மேலே ஏறுறது. நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ விழுந்துருவோம், ஐயோ பிடிச்சிருவோம், இப்படி ஆகிடுவோம்னு சொல்லிகிட்டே இருக்கோம். அங்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் அங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஏதோ ஒரு இடம் வச்சுருக்காங்க. ஒரு சின்ன பார்க்குனா கூட அங்கே ஒரு கயிறு மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த கயிறில் குழந்தைங்க பிடிச்சி நடக்கணும். நாம் என்ன பண்ணுறோம், விழுந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு எண்ணத்திலேயே குழந்தைங்க பயமுறுத்தி அவன் நடக்க கூட பயமாக இருக்குது. இதே அரசு பள்ளியில் குழந்தைங்க, நம்ம பள்ளியில் இருக்க குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்க துள்ளி குதித்து விளையாடுவாங்க. அந்த மாதிரி அதிகமாக விளையாடுற குழந்தைங்களுக்கு நரம்பு அதிகமாக நல்ல ஒரு இரத்த ஓட்டம் வந்து அவங்க ரொம்ப புத்துணர்வாக இருக்காங்க. நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் ஹையர் கிளாஸ் ஃபேமிலியும் இல்லை இந்த மாதிரி பொத்தி குழந்தைங்களை வளர்க்க குழந்தைங்களுக்கு வந்து அந்த வெளியில் உலகம் எதுவுமே தெரியாமல் இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று அந்த இடத்துல அவங்களுக்கான கோபம் வந்துடுது. அவங்களுக்குள்ளே விளையாடணும். நம்மளே ஒரு இடத்துல அப்படியே ஒரு ஆர்மி ரூல் மாதிரி அப்படியே நிறுத்த வச்சா எப்படி இருக்கும், ஒரு கோபம் வரும் இல்லையா, அந்த கோபம் தான் என்ன ஆகுது, ரொம்ப நாள் ஆனவொடனே வெடிக்க ஆரம்பிக்குது. ஸோ குழந்தைங்களுக்கான கோபத்துக்கும் அடம் பண்ணுறாங்க. நிறைய பெற்றோர்களுக்கான கம்ப்ளைண்ட்ஸ் என்னவாக இருந்ததுன்னா, ரொம்ப அடம் பண்ணுறான், ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. இந்த பிடிவாதத்துக்கு ரீசனே என்ன அப்படின்னா இதுதான், அவங்கள வந்து அவங்களுடைய இஷ்டத்துக்கு விளையாட விடுறதில்ல. என்ன பண்ணணுன்றது நம்ம கண்ட்ரோல் பண்ணி இது இப்படி இல்லை கண்ணா இப்படி. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம வேலையை தவிர, இது செய்யாத, இப்படி இருக்காத, இப்படி ஓடாத அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுக்காம அதை வந்து சரி பண்ண வேண்டியது தான் இருக்குது. கமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. குழந்தைங்களை விளையாட விட்டுட்டு இங்கே இப்படி போனால் இங்கே போனால் இப்படி விழுந்துருவோம், இப்படி அதை வேணால் ஒரு இதுவாக சொல்லலாம். இல்லை ஒரு 2 தடவை விழட்டுமே பரவாயில்ல, அடிபட்டால் தான் ஓஹோ அடுத்த தடவை அவங்க விழுவாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போய் ஐயோ விழுந்துருவோம்னா குழந்தைங்களை கொண்டு போட்டோம் பரவாயில்ல. ஒரு டம்ளரை கொடுக்க மாட்டோம், ஒரு கண்ணாடி டம்ளரை ஒரு குழந்தைகிட்ட கொடுக்க மாட்டோம்ல. நீங்கள் கொடுத்து பாருங்களேன் 4 தடவை, அவங்க குழந்தைங்க அழகாக கொண்டு போய் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சோதனைகள் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தோணும். எதை எடுக்காதன்னு நம்ம சொல்கிறோமோ அதை எடுக்கணும்னு குழந்தைங்களுக்கு தோணும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கண்ணாடி பாட்டிலோ இல்லை புதுசாக ஒரு பொருளை வச்சுருந்தோன்னே தொடாத அது புதுசு இல்லை உடஞ்சிரும் அப்படி. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அவன் விரும்புவோம். அந்த விரும்புகிறத விட்டுட்டு ஸோ சப்போஸ் அது மிஸ்டேக்லாம் ஆனாலுமே பரவாயில்ல கண்ணு, நான் போட்டிருந்தாலும் அது விழதான் செய்யும், உடைய தான் செய்யும், பரவாயில்ல அப்படின்ற மனப்பக்குவமும் நமக்கு வரணும். குழந்தைகிட்ட அதை சொல்லவும் வேணும். ஒரு சின்ன தண்ணி ஊற்றுனா கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஏன் ஊற்றுன அப்படின்னு நம்ம அந்த பேரண்ட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறோம். பரவாயில்ல அடுத்த முறை நம்ம கவனிச்சா போதும் இல்லையா, பரவாயில்ல துணி வச்சு தொடச்சிரு. இன்னொன்று, எந்த பேரண்ட்டுமே குழந்தைங்கள்ட்ட வேலை வாங்குறது இல்லை, தானே எல்லாத்தையும் செஞ்சுக்கிறது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தான் ஏற்றிக்கிறது. ஸோ ஒரு குழந்தைகிட்ட நீ பேக் எடுத்துகிட்டு வா, பென்சில் எடுத்துகிட்டு வா, தண்ணி எடுத்துகிட்டு வா, இது வந்து 3 வயசுலேருந்தே நம்ம ஆரம்பிக்கணும். இதை அப்போல்லாம் விட்டுட்டு ஒரு 12 வயசு ஆனவொடனே என் குழந்தை வந்து நான் சொன்ன பேச்சு கேட்கல அப்படின்னு சொல்கிறதுல நியாயம் இல்லை. ஸோ பேரண்ட்டு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒவ்வொன்றும் இதை செஞ்சு அதை செய்யி, பாத்திரம் எடுத்துகிட்டு வா, சின்ன வேலைகள் அதுவே வந்து ஒரு உடற்பயிற்சி தான். ஆனால் ஒரு நார்மலாக இருக்கிற ஃபேமிலியில் இருக்கிற பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க,
ஐயோ நாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், நம்ம குழந்தைய ரொம்ப இதுவாக வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னொன்று வீட்டில் சர்வெண்ட் இருந்தாங்கன்னா கேட்கவே வேண்டாம், குழந்தை சாப்பிட்ட டம்ளரை கூட கொண்டு போய் சிங்கில் போட்டுருவாங்க. அப்படியும் பழக்காமல் தான் சாப்பிட்ட தட்டையோ சாப்பிட்ட டம்ளரையும் எடுத்து கொண்டு போய் கழுவி வைக்கணுன்ற பழக்கத்தை ஒரு 5 வயசுலேருந்தே இங்கே நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள், அது நிச்சயமாக ஒரு சக்ஸஸாக முடியும். அதே மாதிரி ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே அவங்களுடைய டிஃபன் பாக்ஸ் அவங்களே கொண்டு போய் திறந்து எடுத்து சிங்கில் போடுறது, இதை வந்து ரொட்டீன் பண்ணணும். இது ஒரு தடவை நம்ம பெரியவங்களா நமக்கே வந்து ஒரு விஷயத்த, நமக்கு பிடிக்காத விஷயத்த 100 தடவை சொன்னால் தான் புரியும். குழந்தைங்கள்ட்ட நம்ம நிறைய தடவை சொல்லணும், ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்காக திட்டக்கூடாது, இதை எடுத்துகிட்டு போய் வெயிலா கண்ணு நான் மறந்துட்டேன்னே. சில விஷயத்த நடிக்கணும், குழந்தைங்கள்ட்ட நம்ம நடிக்கணும். நமக்கு தேவை என்னென்னா அவன் வந்து ஒரு நல்ல ஒரு சமூகத்துக்கான குழந்தையாக மாறணும்னா சில விஷயத்தில் நம்ம நடிக்கணும். ஐயோ உன்னோட டம்ளர் இல்லையா, நான் எடுக்க மறந்துட்டேன், நீ எடுத்து போய் போட்டுரு. அவங்க மொழியிலையும் நம்ம பேசணும், அவங்களுக்கான மரியாதையும் கொடுக்கணும். அவங்கள்ட்ட எதை செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோமோ அதை நாம் செய்யாமல் இருக்கிறதுல ரொம்ப 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 கவனமாக இருக்கணும்.